السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. وقال أيضا: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பு சொந்தங்களே, புனிதமிக்க ரமலானில் நாம் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய தலைப்பிறையை பார்த்ததும் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு பில் அம்னி வஸ்ஸலாமா. இறைவா, இந்த பிறையை கொண்டு நம்பிக்கையும் சலாமத்தையும் ஏற்படுத்துவாயாக என்பதாக கேட்கச் சொன்னார்கள். ஒரு பிறை நமக்கு நம்பிக்கை தர வேண்டும், நிம்மதியை தர வேண்டும், மாறாக குழப்பங்களை தரக்கூடாது. ஆனால் சமீப காலமாக இந்த பிறையை வைத்தே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அத்தீவுல்லாஹ வஅத்தீஉ ரசூல வ உலில் அம்ரி மின்கும். வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது: இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், நபிக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் தலைமைக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட இந்த சமுதாயம்தான் இன்றைக்கு பல்வேறு கூறுகளாக பிரிந்து கிடக்கிறது. எனவே அந்த பிரிவுகள் இந்த பிறையை வைத்து குழப்பம் ஏற்படுத்துகிற இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொருவரும் தங்களது கருத்திற்கு ஏற்றவாறு இந்த பிறையை குழப்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு பிறை தெரிந்திருக்கிறது என்று சொன்னவுடன் ஏற்கனவே இதில் உடன்பாடு இல்லாதவர்கள் இது இரண்டாவது பிறை அல்லது மூன்றாவது பிறை என்று சொல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அமானி ஹசரத் என்று ஒரு பெருந்தகை இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய மண்ணறையை வெளிச்சமாக ஆக்குவானாக. அவருடைய பல்வேறு மாணவர்களில் மிக பிரபல்யமான மாணவர் ஹசரத் மொய்னுத்தீன் ஹசரத் பெருந்தகை அவர்கள். அல்லாஹ் அவருடைய மண்ணறையும் வெளிச்சமாக ஆக்குவானாக. அவர்கள் வானவியல் அறிஞர். அவர்கள் சொல்வார்கள், பிறை சம்பந்தமாக பேசுவதற்கு இரண்டு விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று வானவியல் தெரிந்திருக்க வேண்டும், மார்க்கமும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டால் அவர்கள் அதை பிறையை பற்றி பேசுவதற்கு லாயக்கற்றவர்கள் என்பது அவர்களது கருத்தாக இருந்தது. வானவியல் தெரிகிறது, ஆனால் மார்க்கம் தெரியவில்லை என்றாலும் குழப்பம். மார்க்கம் மட்டுமே தெரிகிறது, ஆனால் வானவியல் தனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களும் இந்த பிறை குறித்து கருத்து சொல்ல முடியாது என்பது அவருடைய தீர்க்கமான கருத்தாக இருக்கிறது. எனவே இது மாதிரியான தனக்கு புரியாத விஷயங்களை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால் தலைமைக்கு கட்டுப்படுவதன் மூலமாகத்தான். முன்னர் பெரும் குழப்பங்கள் இருந்தது. ஒவ்வொரு கூட்டமும் தங்களது தலைமை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடம்பிடித்து அறிக்கைகள் விடுவதுதான் சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலை இப்போது கொஞ்சம் தளர்ந்திருக்கிறது, மாறிக்கொண்டு வருகிறது. அவரவர்கள் அவரவருக்கு பிடித்த தலைமையை, கொள்கையை ஏற்றுக்கொண்டு செல்கிற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் ஒரு கட்டுக்கோப்போடு இருந்து தலைமை ஹாசியினுடைய அறிவிப்பின் பிரகாரம் இன்றைக்கு நோன்பு என்று தீர்மானித்து அந்த முதலாவது பிறையை நாம் அடைந்திருக்கிறோம். முதலாவது நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த நோன்பை பெறுவதற்காக 3 மாதங்களுக்கு முன்னாலே நாம் தயாராக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான். இந்த ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்து விடு, ரமலானை பெறக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கொடு என்று கேட்கும்படியாக 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே நம்மை தயார் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையிலே 3 மாதங்களாக கேட்டு 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 பெற்ற இந்த ரமலான் வந்திருக்கிறது. இந்த ரமலானை நாம் வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு பொருள் கையில் கிடைத்ததற்கு பிறகு அதனுடைய அருமை குறைந்து போய் விடுவதைப் போல இந்த ரமலானையும் நாம் எண்ணக்கூடாது.
நம்முடைய கையில் இல்லாத வரைக்கும், அது கிடைக்காத வரைக்கும் அதனுடைய அருமை நம்மிடத்தில் மிகப்பெரியதாக இருக்கும். உதாரணமாக ஒரு வாகனத்தை வைத்துக் கொள்ளலாம். இந்த வாகனம் வாங்க வேண்டும், வாகனத்தில் போக வேண்டும், வாகனத்தில் ஊர் சுற்ற வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய கற்பனைகளும் ஆசைகளும் அதீதமாக வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த வாகனம் கைக்கு கிடைத்ததற்கு பிறகு அது சப்பென்று போய்விடும். அது மனிதனுடைய இயல்பு. அதுபோல இந்த ரமலானை நாம் விட்டுவிடாமல் தொடர்ந்து இதனுடைய வாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். 3 மாதங்களாக கேட்டு பெற்ற வரமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இதில் தான் வேதம் இறங்கியது. வேதம் இறங்கிய ஒரு மாதம். வேதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையும் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எனவே அப்படிப்பட்ட வேதத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்த இந்த மாதம் பல்வேறு அருட்கொடைகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமிக்க ரமலானை பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த வழியில் நாம் முயற்சிப்பதற்கு, நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.